வணக்கம். 2025 நடைபெற்ற தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் வாரத்தில் பாடசாலை நடைபெறும் 5 தினங்களில் அடுத்துள்ள 3 தினங்களுக்கு விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றுதல் வேண்டும். ஒரு குறித்த வாரத்தில் வினுக்சன், தனுக்கன், சனுக்கன் ஆகிய மாணவர்கள் மூவரும் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய ஒரே ஒரு தினம் மாத்திரமே ஆகும். எனின் அவ்வாரத்தில் அவர்களில் 2 வீதம் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய தினங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. ஒரு வாரத்தில பாடசாலை நடைபெறுவது திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரையும், அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்ப 3 பேர் 3 தினங்களுக்கு தொடர்ச்சியாக விளையாட்டில் ஈடுபட வேண்டும். அப்ப 3 தினங்களுக்கு தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய 3 முறைகள் இருக்கின்றது. அப்ப இதுல இந்த புதன்கிழமை மாத்திரம்தான் மூவரும் விளையாட்டில பங்கு பற்றி இருக்க முடியும். அடுத்த 2 மீதம் ஈடுபட்ட தினங்கள் செவ்வாயும் வியாழனும் ஆகிய 2 தினங்கள் மாத்திரமே. ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. அடுத்த வினா, முதலாம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை மேற்குறித்த கோலத்துக்கு ஏற்ப எண்கள் எழுதும் போது 31 நிலையில் எழுதப்பட வேண்டும். எத்தனையாவது நிலையில் எழுதப்பட வேண்டும் என்பது கேள்வி. இப்ப நாங்க இதுல மேலிருந்து கீழ் 1, 2, 3 என்று கூடிக்கொண்டு வந்து பிறகு கீழிருந்து மேல் கூடிக்கொண்டு பிறகு மேலிருந்து கீழ் கூடிக்கொண்டு போகின்றது. அதாவது இயற்கை எண்கள் தொடராக. நாங்கள் இப்போ ஒன்று விட்டு ஒரு எண்ணை பார்ப்போமாக இருந்தால், அதாவது 1, 6 கூடி 7, அப்படி 6 கூடுகின்ற ஒழுங்கில பார்ப்போமா இருந்தால் அடுத்ததாக 6 கூடினா 13 வரும், அடுத்ததாக 6 கூடினா 19 வரும். அதாவது ஒன்று விட்டு ஒரு நிதியாக நாங்கள் பார்க்கிறோம். 19 6 கூட்டினா 25 வரும், 25 6 கூட்டினா 31 வரும். அப்ப 31 வார நிறை முதலாம் நிறை என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த 21வது வினா, ஒரு சுவர்க்கடிகாரத்தின் முகத்தில் எல்லா எண்களும், அதாவது IBX ஆகிய உரோம இலக்கங்களை கொண்டு நியம முறையில் எழுதப்பட்டுள்ளன. அதில் IBX ஆகிய இலக்கங்கள் இடப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கைகள் முறையே. இப்ப நாங்க இதற்கு விடை எழுதுவதற்கு இந்த உரோமன் எண்கள் IBX முதல் ஐயை பார்ப்போம். I1, 2, 3, 4 வீக்கு முதல், பிறகு 6 ஒருக்கா, பிறகு BII, பிறகு 8 BII, பிறகு 10 முதல் 9 ஒருக்கா, 11 ஒருக்கா, 12 ஒருக்கா. அப்ப நாங்க இது எண்ணி பார்ப்போமா இருந்தால் மொத்தம் 17 பெறுகின்றது. 17 தடவைகள் I எழுதப்படுகின்றது. B எழுதப்படுவது 4க்கு ஒருக்கா, 5க்கு ஒருக்கா, 6க்கு, 7க்கு, 8க்கு. அப்ப இதுல எண்ணி பார்த்தால் 5 தரம் B வருகின்றது. X என்பது 9க்கு ஒருக்கா, 10க்கு, 11க்கு, 12க்கு 4 தடவை வருகின்றது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 22வது வினாவை பார்வையிடுவோம். 22வது வினா, அதிரசம், கொக்கீஸ், அல்வா, அஸ்மி, கேக், தொடர் ஆகிய வேறு வேறாக அடங்கும் 6 ஒத்தப்பட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மேசை மீது அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதில் தரப்பட்ட தரவு கொக்கீஸ் பட்டி 4 பட்டிகளை தொடுகின்றது. அப்ப 4 பட்டிகளையும் தொடுகின்றது. இந்த பட்டி ஒன்றுதான் 4ஐயும் தொடுகின்றது. அதாவது 1, 2, 3, 4. அப்ப நடுவில இருப்பது கீழ் நிறையில 3வதாகவும் நடுவில இருப்பது கொக்கீஸ். இப்ப அஸ்மி பட்டி தொதலையும் கேக் பட்டியையும் மாத்திரம் தொடுகின்றது. அப்ப 2ஐ தொட வேண்டும் என்றால்
இந்த கொக்கிசை தொடாம தொடணும் என்றால் அது இங்கேதான் இருக்கணும், அப்பதான் அது ரெண்டை தொட முடியும். அப்ப மேலே உள்ள பட்டியலில் இருப்பது ஆஸ்மி என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த வினா, தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இது வினாக்களும் மிக இலகுவானது. அநேகமாக இந்த பரீட்சைத்தால் பொதுவில இலகுவென்றே கூறிவிடலாம். ஒரு சில வினாக்கள் கடினம் போல் தோன்றினாலும் மிக இலகுவான பரீட்சைத்தாள். தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இதிலே இந்த தகவல்களை ஒழுங்கமைப்பதற்கு நாங்கள் ஆங்கில எழுத்த ஒழுங்கில பார்த்தோமா இருந்தால், முதலாவதாக ஈ பெருமாண்டு பார்த்தால், பந்து பிறண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது. அதுக்கு முதல் பந்தை பற்றி இருக்கின்றபடியால் அது பொருந்தாது. அப்ப பி பெற நியாயம் இருக்கின்றது என்றால் ரெண்டும் பியில தான் ஆரம்பிக்கின்றது. ஒரு பந்திற்கு பின்னால் சிறுவன் ஒருவன் விரைவாக ஓடிக்கொண்டு வந்தான். அடுத்ததும் இ பொருத்தம், அடுத்ததும் ஏ பொருத்தம். என்னடா ரெண்டு விடையிலும் அந்த விடை இருக்கின்றது. அப்ப சிறுவன் ஒருவன், ஒரு பந்திற்கு பின்னால் சிறுவன் ஒருவன் விரைவாக ஓடிக்கொண்டு வந்தான். பந்து புரண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது. நாய் வீதியில் அங்குமிங்கும் ஓடியது. அப்ப அடுத்ததாக வருவதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. சியா டியா, அதாவது டிசியா வருமா சிடியா வருமா என்று பார்த்தால், அடுத்தது சிடி என்பது வரும். வீதி வழியே விரைவாக வந்த ஒரு வாகனம் தடுப்புகளை ஒரே தடவையில் பிடித்தது. நாய் அங்கே இங்கே ஓட நாயை காப்பாற்றுவதற்காக வாகனாதி பிரேக்கை பிடித்தார் என்பதுதான் கருத்து. அடுத்தது டி, பந்தை பறிக்க சிறுவன் வீதியிலிருந்து அப்பா சென்றான். அப்ப மூன்றாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி குறித்த ஒரு நாளில் இடம்பெற்ற நிகழ்வின் 4 சந்தர்ப்பங்கள் ஏபிசிடி ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. இதுல ஒரு பிள்ளை ஒரு தையல் நிலையத்துக்கு சென்று அங்க தனக்கு தேவையான துணியை காட்டி அந்த துணியை அளவெடுத்து அதில சட்டை தைத்து சட்டை அணிந்திருப்பதாக இருக்கின்றது. அப்ப முதலாவது அந்த பிள்ளை தையல் நிலையத்துக்கு போகின்றது. அங்க இந்த நிற துணியை தெரிவு செய்கின்றது. தெரிவு செய்த பிறகு 2வதாக அளவெடுக்கப்படுகின்றது. அளவெடுத்து 3வது தைக்கப்படுகின்றது. 4வது பூரணமாக சட்டை தயாராகிவிட்டது. அப்ப பிடிசிஏ என்கின்ற 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று.